குருபியோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். இதோ 4 வரி கவிதை. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி நாள் பணிவோம் விநாயகர் தாள், வேண்டுவோம் அவரது அருள், விலக்குவோம் மாயை என்ற இருள். இன்று விக்னேஸ்வரரை வழிபடும் நாளாக இருப்பதால் மகா பெரியவா விக்னேஸ்வரரை பற்றி சொன்ன ஒரு அரிய கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அம்பாளும் விக்னேஸ்வரரை உத்பவிக்க பண்ணி அவர் சகாயத்தினாலே ஜெயம் பெற்றாள் என்று லலிதோபாக்யானத்தில் வருகிறது. லலிதாம்பிகை பண்டாசுரனோடு யுத்தம் செய்தபோது சக்தி சேனை என்பதாக முழுக்கவும் தேவஸ்திரீகளை கொண்ட படையோடு போனாள். போய் படை வீடாக ஒரு அக்னி கோட்டை கட்ட பண்ணி அதற்குள் சேனா சமூகத்தோடு முகாம் போட்டிருந்தாள். பண்டாசுரனுக்கு மந்திரபலம் நிறைய உள்ள விசுக்ரன் என்ற அசிஸ்டண்ட் இருந்தான். அவன் என்ன பண்ணினான் என்றால், விக்ன யந்திரம் என்ற ஒன்றை பண்ணி அதை அக்னி கோட்டைக்குள்ளே போய் அம்பாளின் கூடாரத்தில் விழும்படியாக விசிறி எறிந்தான். அந்த யந்திரத்தின் தன்மை என்னவென்றால், இந்த நாளில் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் என்கிறார்களே, அப்படி அது எதிராளியை பௌதிகமாக தாக்காமல் அவர்களுடைய மனசை சத்ருபக்ஷமாக மாற்றிவிடும். இப்போது ப்ராப்பகேண்டாவினால், அதாவது பிரச்சாரத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றுகிற மாதிரி இல்லாமல் மந்திர சக்தி வாய்ந்த யந்திரமாதலால் அது உடனே மனமாறுதலை உண்டாக்கிவிடும். விக்ன யந்திரம் வந்து விழுந்தவுடன் அதன் மயக்கும் சக்தியால் சக்தி சேனைகளின் புத்தியே மாறிவிட்டது. எதற்காக அசுரர்களை நாம் கொல்லணும்? இது ஜீவஹிம்சை ஆச்சே. அம்பாளுக்கு அவர்களிடம் விரோதம் என்றால் நமக்கு என்ன வந்தது? இன்னும் அடி அஸ்திவாரத்துக்கு போனால் எதற்காக இந்த அம்பாளுக்கு அடங்கி நாம் வேலைக்கார பிழைப்பு பிழைக்கணும்? நம்மால் தான் அவளுக்கு பலம் என்பதால் தானே நம்மளை சேர்த்து திரட்டி கொண்டு வந்திருக்கிறாள். இத்தனை நாளாக நாம் என்னவோ புத்தி இல்லாமல் அவள்தான் நமக்கெல்லாம் மேலே, அவளுக்கே நம்மை அடக்கி ஆள்கிற பலம் இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து கொண்டு ஏவல் செய்துவிட்டோம். இப்போதுதான் மயக்கம் தெளிந்திருக்கிறது. இனிமேலும் இப்படி தப்பு பண்ணக்கூடாது. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆயுதங்களை போட்டுவிட்டு அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணிவிட வேண்டும். எஜமானி பணியாளி என்கிற கதை இனிமேல் பலிக்காது. எல்லோரும் சமம்தான் என்றெல்லாம் அந்த சேனைகள் ட்ரேட் யூனியனிசம், கம்யூனிசம் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டன. வேர்க்க விறுவிறுத்து கொண்டு அடியும் குத்தும் பட்டு கொண்டு இனிமேலே இவளுக்காக யுத்தம் செய்ய வேண்டியதில்லை, நாம் பாட்டுக்கு நிர்விசாரமாக தூங்கலாம், அக்னி கோட்டை தான் இருக்கவே இருக்கிறது, அதை தாண்டி யாரும் வந்து நம் தூக்கத்தை கெடுக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு சேனா சமூகம் முழுக்க படுத்துக்கொண்டு கோர் கோர் என்று குரட்டை விட ஆரம்பித்து விட்டன. புத்தியை முதலில் மாறாட்டமாக கலக்கிவிட்டு அப்புறம் அது ஸ்தம்பித்து செயலிழந்து தூங்கும்படியாக செய்யும் சக்தி விக்ன யந்திரத்துக்கு இருந்ததால் இப்படி நடந்தது. ஜிரும்பணாஸ்திரம் என்று ஒன்று உண்டு. அதை போட்டுவிட்டால் அதற்கு ஆளாகிறவர்கள் கொட்டாவி கொட்டாவியாக விட்டு கொண்டு அசந்து விழுந்து விடுவார்கள். ஜிரும்பணம் என்றால் கொட்டாவி விடுவது. நவீன கால ஆயுதங்களை விட பயங்கரமான விசித்திரமான ஆயுதங்களை மந்திர சக்தியாலே ஆதி காலத்தில் செய்திருக்கிறார்கள் என்று புராணத்தில் உள்ள விவரங்களை பார்த்தால் தெரியும். பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், பாசுபதாஸ்திரம் முதலியவற்றை சக்தியை பற்றி படிக்கும்போது ஆட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தோன்றும். இப்பொழுது இந்த பாம்களின் ரேடியேஷனால் கர்ப்பசேதம் ஏற்படுகிறது என்கிறார்கள் என்றால், அந்த காலத்தில் அஸ்வத்தாமா போட்ட அபாண்ட வாஸ்திரம் உத்தரையின் கர்ப்பத்தில் இருந்த சிசுவை பாதித்திருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா தான் அதை ரட்சித்து கொடுத்தார். அம்பாள் தன்னுடைய படைகள் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு, ஆனாலும் நல்ல வேளையாக சாபோட்டேஜ், அதாவது நாச வேலை செய்யாமல், அமர்க்களமாய் டெமான்ஸ்ட்ரேஷன் கூட செய்யாமல் அதுகளும் நன்றாக தூங்கிக் கொண்டு கிடப்பதை பார்த்தாள். ஞானஸ்வரூபிணியாக இருக்கப்பட்ட அவளுக்கு தெரியாததா? இதெல்லாம் அவள் லீலைதான்.
விக்னேஸ்வரரின் பிரபாவம் வெளிப்பட வேண்டும் என்றுதான் அவளே இப்படி ஒரு விக்னத்தை விசுக்கரன் என்ற வியாஜத்தில் உண்டாக்கி கொண்டிருந்தாள். சிவசக்திகளாக எப்போதும் இருப்பவர்களின் சக்தியே பண்டாசுரனை வதைப்பதற்காக இப்போது லலிதாம்பிகையாக ஞானாக்னி குண்டத்திலிருந்து தோன்றியிருந்தாள். கல்யாணமாகாத கன்னியாக இவள் யுத்தத்துக்கு போகக்கூடாது என்பதனால் இவளை விவாகம் செய்து கொள்வதற்காக சிவனும் காமேஸ்வரர் என்ற ரூபத்தில் வந்தார். கல்யாணம் ஆயிற்று. காமேஸ்வர காமேஸ்வரி என்ற அந்த தம்பதியை சொல்வது வழக்கம். அந்த காமேஸ்வரி தான் நம்முடைய காமாட்சியாக இருப்பது. அவளுடைய ஸ்தானம்தான் காமகோடி பீடம். கல்யாணம் ஆனவுடன் பண்டாசுர வதத்துக்காக புறப்பட்ட அம்பாள் ஈஸ்வரனை காமேஸ்வரனாக வரவழைத்து மட்டுமே போதாது, தன்னுடைய அருமை குழந்தை கணபதியையும் இந்த லலிதாம்பிகை ஆவிர்பாவத்தில் வரவழைத்து அவன் பெருமையை பிரகடனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாள். அதற்கு வாய்ப்பாகவே இப்போது சக்தி சேனை விக்ன யந்திரத்தால் தூங்கிக் கொண்டு கிடந்தது. உடனே காமேஸ்வரன் மேல் தன் பிரேம கடாட்சத்தை செலுத்தி மந்தஸ்மிதம், அதாவது புன்னகை செய்தாள் அம்பாள். அவர் முகத்திலும் மந்தஹாசம் படர்ந்தது. இப்படி ஆதி தம்பதியின் பரஸ்பர அன்பில் உண்டான சிரிப்பின் காந்தி சமூகம் ஒன்று சேர்ந்ததோ இல்லையோ, அதிலிருந்து மகா கணபதி உத்பவித்து விட்டார். ஆனந்த சுரூபமாக எப்பொழுதும் பிரசன்ன முகமாக சுமூகராக இருக்கிற அவர் ரொம்பவும் பொருத்தமாக சாக்ஷாத் அம்பாள் ஈஸ்வரன் ஆகியவர்களின் முகத்திலிருந்து பெறுகிற சிரிப்பு ஒன்று சேர்ந்திருந்தது போல உத்பவித்து விட்டார். பிள்ளையாரின் பல ஆவிர்பாவங்களில் இது லலிதோபாக்யானத்தில் வருவது. லலிதோபாக்யானம் என்பது 18 புராணங்களில் ஒன்றான பிரம்மாண்ட புராணத்திலே வருகிறது. ஈஸ்வரனின் முகத்தை பார்த்து சிரித்த அம்பாள் பிள்ளையாரை அவதரிக்க செய்ததை லலிதா சகஸ்ரநாமத்தில் காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா என்று சொல்லியிருக்கிறது. என் விக்ன நிவாரணத்துக்காகவே ஒரு விக்னேஸ்வரனை ஏற்படுத்தியிருக்கும் போது அவர் சகாயத்தினால்தான் அதை செய்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த தேவதை ஆனாலும் அதன் சக்தியெல்லாம் எவள் ஒருத்தியின் அம்சலேசம்தானோ அப்பேற்பட்ட பராசக்தி தானே விக்ன யந்திரத்தை சக்தி அற்றதாக செய்திருக்கலாம். ஆயினும் விக்ன நிவாரணத்துக்காகவே ஒரு விக்னேஸ்வரனை ஏற்படுத்தி இருக்கும் போது அவர் சகாயத்தினால் தானே இதை செய்தாக வேண்டும் என்பதற்காக இப்படி லீலை செய்தாள். அவள் இப்படி ஒரு சட்டத்துக்கு அடங்கி இருப்பதால் அவளுடைய கடாட்சத்திலிருந்து உண்டான விக்னேஸ்வரர் கர்வப்படாமல் அவளை நமஸ்காரம் பண்ணினார். பணிவோடு அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு விக்ன யந்திரத்தை அழிப்பதற்காக புறப்பட்டார். அக்னி கோட்டையின் ஒரு மூலையில் யந்திரம் புதைந்து கிடந்தது. பிள்ளையார் அதை கண்டுபிடித்து தந்தத்தால் குத்தி தவிடு பொடியாக்கினார். உடனே தேவி கணங்கள் தூக்கம் கலைந்து எழுந்தன. அவற்றுக்கு ஏற்பட்டிருந்த மனோபேதமும் மாறி அம்பிகையிடம் பழையபடியாக பக்தி விசுவாசம் கொண்டன. முன்னை விட உற்சாகமாக யுத்தம் செய்தன. முடிவில் பண்டாசுரன் தோற்று போனான் என்று மகாபெரிவா அழகாக லலிதாம்பிகை விக்னேஸ்வரர் கதையை நமக்கு எடுத்துரைத்துள்ளார். இப்படி விக்னங்களை தீர்க்கும் விக்னேஸ்வரரை வணங்கி வக்ரதுண்ட மகாகாரிய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா என்று நம் எல்லா செயல்களிலும் வெற்றி உண்டாக வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து, அவரது தந்தையான சிவபெருமானின் சொரூபமான மகாபெரியவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து, இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.